வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 2ஓட ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது நம்ம 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம் இல்லையா, அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி வரப்போகுது. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி 7/8/2026 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை பார்த்துட்டு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கும் நாளைக்குள்ளே, இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துக்கலாம், நாளைக்கு ஈவினிங் 5 o'clock நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, நேராக காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தா, அதாவது இதை விட இந்த காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் இதை விட கொஞ்சம் பெட்டராக கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுப்பீங்க, அவங்க டிஎஃப்சிக்கு போகணும். அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த டிக்ளைன் அப்போர்டுங்கிறது வந்து நமக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா டிக்ளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ அலாட் பண்ண காலேஜை டிக்ளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்போர்டில் பெட்டர் காலேஜ் கிடைக்காமையும் போகலாம். கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம ரவுண்டு 3க்கு போயிடுவோம். ரவுண்ட் 3ல் எந்த அளவுக்கு பெட்டர் காலேஜ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ரவுண்ட் 2லேயே நம்ம வந்து அலாட் பண்ண காலேஜை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாம், இல்லைனா அக்செப்ட் அண்டு அப்போர்டு கொடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது நல்லது. இந்த அக்செப்ட் அண்டு ஜாயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலேஜை பற்றி விசாரிச்சுக்கிறது நல்லது. ஏற்கனவே விசாரிச்சிருக்கணும், இல்லைனாலும் இப்போ அதை வந்து விசாரிச்சுக்கலாம். குறிப்பாக அந்த ஃபீஸ் பே பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு, ஜென்ரல் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு 7.5%க்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஜென்ரல் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி, அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுக்கிறது நல்லது. எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் என்னங்கிறதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு நம்ம அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த 2 நாள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கூட கொடுக்கலாம். அதுக்கு தான் அந்த 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்க. உடனே அவசரப்பட்டுலாம் பண்ணாங்கன்னா இந்த 2 நாள் டைம் இருக்குது. 2 நாளில் டைம் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அதுக்காக நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு போயிட்டு அல்லது 4:30 மணிக்கு மேலே போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த கடைசி ½ hour வந்து லாகின் பண்ணுறதே கஷ்டமாக போயிடும். அந்த சிக்கல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்குள்ளே வந்து நம்ம நாளைக்கு வரையும் டைம் இருந்தால் கூட இன்றைக்குள்ளே நம்ம வந்து அந்த டெசிஷன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம வந்து எல்லாம் விசாரித்து அந்த டெசிஷன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் நல்லது. அடுத்து இன்னொரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உங்களுக்கு என்ன அக்ரிகேட் மார்க்ஸ், நீங்கள் என்ன அக்ரிகேட் மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு இப்போ என்ன காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. அது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வருடம் மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வரும், அனானிவர்சரி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ரேங்க் லிஸ்ட்டில் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வரும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய அக்ரிகேட் மார்க்ஸு ப்ளஸ் என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே தெரிவிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும். அதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.